வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான கரம் மசாலா ரெசிபி எப்படி நம்ம வீட்டிலேயே பண்ணலான்னு பார்க்கலாம். இது கறி குழம்புகளுக்கு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்லி டெய்லி யூசஸில் இந்த கரம் மசாலா நமக்கு தேவைப்படும். இதை எப்படி பண்ணலான்னு நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். இப்போ ஒரு பேன் நல்லா சுட வச்சுட்டு இதில் நான் 2 ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கிறேன். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். லைட்டாக வாசம் வர்றது வரைக்கும் வறுத்து இதை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை ஒரு 2 ஸ்பூன், கிராம்பு, அப்புறம் ஏலக்காய் 1 ஸ்பூன், இதுக்கு கூட 2 கருப்பு ஏலக்காயும் சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலாஸ் எப்போ வறுக்கும் போதுமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மெதுவாக வறுக்கணும். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அந்த டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கரிகிறது மாதிரி நம்ம வறுத்துட்டோன்னா நம்மளுடைய மசாலா நம்ம பொடி பண்ணதுக்கு பிறகுமே அந்த வாசனை இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக மசாலா லோ ஃப்ளேம்லேயே வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதுக்கு கூட நான் ஒரு 3 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கல்பாசி, அப்புறம் ஸ்டார் அனீஸ் ஒரு 8 எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 4 பேலி, ஒரு சின்ன பீஸ் நட்மக் போட்டிருக்கிறேன், ஜாதிக்காய். இதையும் லோ ஃப்ளேமில் மெதுவாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டு வந்ததும் நல்ல ஒரு வாசம் கொடுக்கும். இந்த டைம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதையும் அதே பிளேட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறி இருக்கு பாருங்கள். இந்த டைம் ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லா மசாலாஸையும் போட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கை வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை அப்படியே நம்ம க்ளீனான ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கு பிறகு ஒரு சூப்பரான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு அருமையான ஹோம்மேட் கரம் மசாலா நல்ல ஒரு வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.